நாட்டுக்கோழி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்முடைய நாட்டுக்கோழிகள் வந்து இன்னும் நல்லா பெருகணும், இன்னும் நல்லா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், இன்னும் அதோட இது எல்லாமே விருத்தி ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழிகளுக்கு ரெகுலராக க்ளீனாக இருக்கணும். சுத்தம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வைக்கிற பாத்திரம், அதுக்கு வைக்கிற வெசில்ஸு எல்லாமே க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கணும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, அதை எப்போவுமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கணும். ரெகுலராக தண்ணி வந்து நம்ம வைக்கிற அந்த பெரிய பெரிய கூண்டு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 இடத்துலையும் தண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம இந்த 2 இடத்துல நம்ம வைக்கோங்கிறது அதுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ரெகுலராக அங்கே போய் குடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 2 இடத்துல நம்ம ரெகுலராக தண்ணி வைக்கணும். ப்ளஸ் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாத்திரத்தில் வைக்கணும். ஏன் 2 பாத்திரத்தில் வைக்கணும்னா, சப்போஸ் நம்மகிட்ட வந்து கோழிகள் அதிகமாக இருக்கிறனால ஒரு பாத்திரத்தில் வச்சா ஒன்று மேலே ஒன்று மோதி அப்படி இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ அப்படி 2 இதில் நம்ம வைப்போம். ஸோ அப்படி வைக்கும் போது நம்மளுக்கு தெரியும், அதுகளுக்கு நம்ம கவனிக்கணும். சாப்பிடும் போது, தண்ணி குடிக்கும் போது நம்ம கவனிக்கணும். சப்போஸ் ஒரு சில நேரம் நம்ம மருந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அதை கவனிக்கணும். ஏதாவது கோழி சாப்பிடாமல் இருக்கா, ஏதாவது தனியாக இருக்கா, சப்போஸ் மருந்து கலக்கின தண்ணியை லைட்டாக தொட்டுட்டு லைட்டாக குடிக்கிற மாதிரி மோந்து பார்த்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தனியாக எடுத்து அதை தனியாக கேர் பண்ணி அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, வெள்ளை கழிச்சல் நோயா, சளி பிடிச்சிருக்கா, என்ன நோய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அதை கேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இண்டிவிஜுவல் கேர் ரொம்ப முக்கியம், க்ளீனிங் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெகுலராக நம்ம சாப்பாடு வைக்கும். ஸோ சாப்பாடு வைக்கும் போது நம்ம வந்து எப்பவுமே அதுக்கு வந்து நல்ல ஆகாரமாக கொடுக்கணும், சத்தான ஆகாரமாக கொடுக்கணும், இயற்கை தீவனத்தை கொடுக்கணும், நாட்டு மருந்து சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது நம்மளோட கோழிகள் எப்பவுமே கண்டிப்பாக விருத்தி அடையும். நம்ம கோழிகள் எல்லாமே ஒரு 6 மந்த்லேயே டபுள் மடங்கு ஆகும். ஸோ நம்ம பார்க்குறத பொறுத்து நம்ம வந்து எப்பவுமே அதை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முருங்கைக்கீரை கொடுக்கணும், கால்சியம் குறைபாடுனா கம்பு கொடுக்கணும், இல்லை கேழ்வரகு கொடுக்கணும் கால்சியம் குறைபாடுனா. ஸோ கம்பு வந்து நம்ம உடல் எடை கூடுறதுக்கு நம்ம கம்பு கொடுக்கலாம். தென் சோள மாவுலாம் கொஞ்சம் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கோழிகள் வந்து கண்டிப்பாக நார்மலாக இருக்கிறத விட ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு அதிகமான எண்ணிக்கை வரும். ஸோ குஞ்சு பொரிக்கும். ஸோ அதுலேருந்து ஓரளவு பெரிய ஸ்டேஜுக்கு வரும். அடுத்தடுத்த மாதங்கள் அப்படி கண்டினியூவாக வரும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி பண்ணணும். ஸோ ரொம்ப பார்த்துக்கிடணும். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்து போடணும். சப்போஸ் இந்த மீன் கழிவுகள், வேஸ்ட்டுகள் அதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதையும் நம்ம போடும்போது அது எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மீன் கழிவுகள் வாங்கி போடலாம். இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சோளம் இருக்குல்ல, சோள மாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி போடலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்த்து பண்ணலாம். என் வீடியோஸ் நிறைய பாருங்கள், நிறைய நான் ஒவ்வொன்றையும் நான் பண்ணுறது தான் நான் போட்டுட்ருப்பேன். நான் இதுக்கு நான் மெனக்கிட்டி நான் எடுக்கணுங்கிறதுக்காண்டிலாம் போட மாட்டேன். ரெகுலராக என்ன பண்ணுறேனோ அதை தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்மளுடைய பியூர் நாட்டுக்கோழி, நம்ம தூய்மையான நாட்டுக்கோழிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த டிசீஸ் நோய் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் இந்த பியூர் கோழிகளுக்கு ரொம்ப டிமாண்டு கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் பண்ணுற எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றம், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும், நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முட்டை ஈல்டும் நம்மளுக்கு வரும். தென் கறி மூலமாக கொடுக்குறதுனால அதுலேயும் நல்ல ஒரு வருமானம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் மருந்து கொடுக்கறது, வயிறு க்ளீன் பண்ணுறது, குடல் புழு நீக்கம் பண்ணுறது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்